ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா ரசிகன். நம்ம இன்னைக்கு மூவியில் பார்க்க போகிற படம் ஒரு அனிமேஷன் மூவி. படத்தோட நேம் மகாவதார் நரசிம்மா. இது ஒரு மைத்தாலஜிக்கல் அனிமேஷன் ஆக்ஷன் ட்ராமா மூவி. இந்த படத்தை கும்பலே ஃபிலிம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க வேற யாரும் இல்லை, கேஜிஎஃப், காந்தாரா இந்த மாதிரி மிகப்பெரிய வெற்றி படங்களை கொடுத்த ப்ரொடக்ஷன் கம்பெனி. இந்த படத்தை அஸ்வின் குமார் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக இவங்க விஷ்ணுவோட அவதாரங்களை பேஸ் பண்ணி படங்கள் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருப்பாங்க போல. அது ஒரு யூனிவர்ஸாக கிரியேட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. அந்த விஷ்ணுவோட அவதாரங்கள்ல 2 அவதாரத்தை பற்றி இந்த படத்தில் காட்டியிருக்காங்க. விஷ்ணுவோட அவதாரங்கள்ல இந்த படத்தில் எந்த அவதாரங்களை காட்டியிருக்காங்க, அதோட ஸ்டோரி என்ன, இந்த படம் எப்படி இருந்துச்சுங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே தட்டி விடுங்க. அது மட்டும் இல்லாமல் என்னோட வீடியோஸ்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்க. உங்களோட சின்ன ஷேர் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். இந்த படத்தோட ஸ்டோரி ரொம்ப பழகின ஸ்டோரி தான். ஆக்சுவலாக 90 கிட்ஸுக்கெல்லாம் இந்த படத்தோட ஸ்டோரி நல்லாவே தெரியும். ஏன்னா அந்த டைமில் இந்த படம் நிறைய நாடகங்களாக வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் பக்த பிரகலாதன் அப்படிங்கிற டப்பிங் படமாகவும் இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த ஸ்டோரி தெரியாதவங்களுக்காக அவுட்லைன் சொல்லணும்னா, இரண்யாக்ஷன், இரண்யகசிபுன்னு 2 அரக்கர்கள் குலத்துல பிறக்கிறாங்க. இவங்க 2 பேரையும் அரக்கர்களோட குருவான சுக்கராச்சாரியார் வளர்க்குறாரு. 2 பேரையும் சின்ன வயசுல இருந்து பயங்கர பவர்ஃபுல்லா வளர்க்குறாரு. இவங்க 2 பேர்கிட்டையும் அரக்கர்களோட பரம எதிரி விஷ்ணு தான் அப்படின்னு சொல்லி பயங்கரமா மைண்ட்ல ரிஜிஸ்டர் பண்ற மாதிரி ரிஜிஸ்டர் பண்ணி விஷ்ணுவுக்கு ஆப்போசிட்டாவே வளர்க்குறாரு. இவங்க 2 பேரும் எல்லா மந்திர தந்திரங்களையும் அவர்கிட்ட இருந்து கத்துக்கிட்டு பயங்கர பவர்ஃபுல்லாவே வளர்ந்துடுறாங்க. பெரியவங்களாகி உலகத்தையும் ஆளணும்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற எல்லா வேலைகளையும் பண்றாங்க. இரண்யாக்ஷன் ஒரு படி மேல போய் பூமாதேவியை சிறைப்பிடிச்சு கடலுக்கு அடியில வந்து வைக்கிறான். ஸோ பூமாதேவியை காப்பாத்துறதுக்காக வராக அவதாரம் விஷ்ணு எடுத்து இரண்யாக்ஷனை கொல்றாரு. இதனால பயங்கரமா கோபம் அடைகிற இரண்யகசிபு விஷ்ணுவை கொன்னே திருவேன்னு சொல்லிட்டு பிரம்மா நோக்கி பயங்கரமா தவம் பண்றான். பிரம்மா கிட்ட இருந்து வரம் வாங்கிட்டா ஈஸியா விஷ்ணுவை கொல்லலாம் அப்படிங்கிற நோக்கத்துல தவம் பண்றான். தவம் பண்ணி பிரம்மா கிட்ட இருந்து வரமும் வாங்குறான். வரம் வாங்கின பிறகு உலகையும் வந்து கைப்பற்றி எல்லாத்தையும் வந்து பயங்கரமா டார்ச்சர் பண்றான். விஷ்ணு பக்தர்கள் எல்லாத்தையும் டார்ச்சர் பண்றான். பட் அவனுக்கு ஒரு ட்விஸ்டா, அவனுக்கு பிறக்கிற பையனான பிரகலாதன் விஷ்ணுவோட பயங்கர பக்தனா வளர்றான். ஸோ பிரகலாதனை எப்படியாவது கொல்லணும், விஷ்ணுவை கொல்லணும்னு சொல்லிட்டு இரண்யகசிபு அதுக்கேற்ற சில வேலைகளை பண்றான். இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் தான் மகாவதார் நரசிம்மா. இந்த படத்துல எந்தெந்த விஷயங்கள் எனக்கு ஒர்க் அவுட் ஆனிச்சு, எந்தெந்த விஷயங்கள் எனக்கு ஒர்க் அவுட் ஆகலைங்கிறத ஷார்ட்டா பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக் எனக்கு சூப்பராக ஒர்க் அவுட் ஆனிச்சு. படத்தோட ஃப்ளோவில் பார்க்குறப்ப நிறைய இடங்கள்ல பேக்ரவுண்ட் மியூசிக் தரமா சாம்சியஸ் பண்ணியிருந்தாரு, நல்லாவே இருந்துச்சு. நெக்ஸ்ட் இந்த படத்துல இவங்க யோசிச்சு வச்ச சில விஷயங்கள் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அது என்னன்னா, இந்த செட்டப், அந்த அரக்கர்களோட அரண்மனை எப்படி இருக்க வாய்ப்பு இருக்கு, இரண்யகசிபு அப்புறம் தேவலோகம், தேவர்கள் பறந்து வர ஒரு வித்தியாசமா ஒரு ஸ்பேஸ் ஷிப் மாதிரிலாம் காட்டுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய இடங்கள்ல இவங்க இன்னோவேட்டிவா திங்க் பண்ணி நிறைய விஷயங்களை படத்துல அழகாவே பிளேஸ் பண்ணியிருந்தாங்க. அது கிட்டத்தட்ட ப்ரொடக்ஷன் டிசைன் ஒர்க்ல இவங்க அனிமேஷன் யோசிச்ச மாதிரி தான், நல்லாவே இருந்துச்சு. அதுக்கடுத்து இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளேல அந்த வராக அவதாரம் எடுத்து இரண்யாக்ஷனை கொல்ற இடமும் சரி, கிளைமேக்ஸ்ல நரசிம்ம அவதாரம் எடுத்து இரண்யகசிபு கொல்ற இடங்களும் சரி, அந்த இடங்கள் நல்லா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல ஆக்ஷன் சீக்வன்சஸ், இந்த இடங்கள்ல ஆக்ஷன் சீக்வன்சஸ் லைவ் ஆக்ஷன் மூவில எந்த அளவு தரமா பண்ணுவாங்களோ அந்த அளவு நல்லாவே பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட அனிமேஷன் வந்து எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. பட் இந்த அனிமேஷன்ல ஒரு சின்ன நெகட்டிவ் இருக்கு, அதை நான் பின்னாடி சொல்றேன். நெக்ஸ்ட் இந்த படத்துல ஒரு சீன் எனக்கு எமோஷனலா ரொம்பவே ஒர்க் அவுட் ஆயிருந்த மாதிரி இருந்துச்சு. அது என்னன்னா, பிரகலாதன் விஷ்ணு நோக்கி பயங்கரமா உருகி ஃபீல் பண்ற மாதிரி ஒரு சீன் வரும் கிளைமேக்ஸ் முன்னாடி. நான் உங்களுக்கு பயங்கர பக்தனா இருக்கேன், பட் உங்களோட அவதாரத்தை எனக்கு காட்ட மாட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவான். அந்த இடத்துல டக்குன்னு விஷ்ணு அவதாரம் எடுத்து வருவாரு. அது பார்க்குறப்ப எமோஷனலா ஒரு கூஸ் பம்ப் வர மாதிரி சூப்பராகவே இருந்துச்சு. அடுத்ததான் இந்த படத்தோட தமிழ் டப்பிங் சூப்பராகவே இருந்துச்சு. நெக்ஸ்ட் இந்த படத்துல ஒர்க் அவுட் ஆகாத விஷயங்கள்னா, ஃபர்ஸ்ட் அனிமேஷன். நான் அனிமேஷன்ல ஒரு சின்ன பிரச்சனை இருக்குன்னு முன்னாடியே சொன்னேன். அது என்னன்னா, படத்தோட அனிமேஷன் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருக்கலாம். ஹாலிவுட் ஸ்டாண்டர்டுக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்கலாம். மேபி பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயினா இருக்கலாம்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து வர படங்கள்ல இவங்க பெட்டரா பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் அந்த அனிமேஷன்லையும் ஃபேஸ் ரியாக்ஷன்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம். அசுரர்களுக்கு அந்த பல்லு மாரி வச்சிருந்த விஷயம் எனக்கு அந்த அளவு பிடிக்காத மாதிரி இருந்துச்சு. அடுத்ததா இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளேல இன்பிட்வீன்ல சில இடங்கள் படம் கொஞ்சம் ஸ்லோவா போற மாதிரி எனக்கு ஃபீலை கொடுத்துச்சு.
அது மட்டும் இல்லாமல் படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஒரு முனிவரை அவரோட ஒய்ஃபு குழந்தைக்காக கன்வின்ஸ் பண்ணுற மாரி சில சீக்வன்ஸ் வரும். அந்த இடங்கள் இந்த அளவு காட்டியிருக்கணுமா இன்டென்ஷா மோகங்கிறது அதிகப்படியாக காட்டியிருக்க மாதிரி தோணுச்சு. நெக்ஸ்ட் கிளைமேக்ஸில் வயலன்ஸ் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இந்த விஷயங்களை இன்னும் கொஞ்சம் எல்லாரும் பார்க்குற லெவலுக்கு கொஞ்சம் கம்மி பண்ணி எடுத்திருக்கலாம். ஓவராலாக சொல்லணும்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் பக்தி படங்கள் விரும்பி பார்க்கக்கூடிய ஆடியன்ஸுக்கு கண்டிப்பாக பிடிக்க வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் பகவான் விஷ்ணு அவரோட அவதாரங்களோட ஸ்டோரியை படித்து அதை அனிமேஷன் படமாகவோ லைவ் ஆக்ஷன் படமாகவோ பார்த்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாரி நினைக்கிற ஆடியன்ஸாக நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த படத்தை ட்ரை பண்ணலாம். பட் இந்த படம் எல்லாருக்குமான படம் இல்லை. 13+ பிலோ 13 கீழே இருக்கவங்க இந்த படத்தை பார்க்காம இருக்கலாம். காரணம் வயலன்ஸ் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருந்துச்சு. அப்புறம் படத்தோட ஸ்டார்டிங்கில் வர அந்த சீன். ஸோ இந்த படம் மிடில் ஏஜ் பசங்கள் பார்க்கக்கூடிய படம். அதுக்கு மேலே இருக்கிறவங்களும் ட்ரை பண்ணலாம். இந்த படம் இப்போ தேட்டர்ஸில் ஓடிட்டு இருக்கு. ஸோ என்னோட ரிவ்யூ பேஸ் பண்ணி முடிவு பண்ணிக்காங்க இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமான்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.